நம்ம பூமி பல பில்லியன் வருஷமா ஒரு இன்விசிபிள் பார்ட்டிகிள்ஸால தாக்கப்பட்டு இருக்கு. இந்த இன்விசிபிள் பார்ட்டிகிள்ஸ் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்ல சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஷன்ஸை கான்ஸ்டன்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இன்விசிபிள் பார்ட்டிகிள்ஸ்னா என்ன, இது எங்கிருந்து உருவாகுது, இது நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல கிரியேட் பண்ற எக்ஸ்ப்ளோஷன்ஸால நம்ம பூமிக்கு எதுவும் ஆபத்து இருக்கா அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆன்டி மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் உருவாக்கப்பட்ட பார்ட்டிகிள்ஸ் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக ஆன்டி மேட்டர்ன்றது ஒரு ரியல் சபட்டாமிக் பார்ட்டிகிள். எல்லா பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டருக்கும் ஒரு ஆன்டி மேட்டர் ட்வின் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதுங்களோட எலக்ட்ரிக் சார்ஜஸ் மட்டும் ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கும். எலக்ட்ரானோட ஆன்டி மேட்டர் ட்வின் தான் பாசிட்ரான். பாசிட்ரானும் எலக்ட்ரான் தான், ஆனால் நார்மலாக எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த பாசிட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த பாசிட்ரானும் எலக்ட்ரானும் ஒன்னோட ஒன்று மோதிக்கும் போது தான் எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகி ரெண்டு மேட்டரும் அழிஞ்சு காமா ரேஸ் எமிட் ஆகும். நம்ம பிளானட் ஹை எனர்ஜி பார்ட்டிகிள்ஸால் கான்ஸ்டன்ட்டாக பம்பார்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகிள்ஸில் பாசிட்ரானும் ஒன்று. நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டாக இருந்து மோஸ்ட் ஆஃப் திஸ் பார்ட்டிகிள்ஸை டிஃப்ளெக்ட் பண்ணிடுது. அதுலேருந்து தப்பிச்ச மிச்சம் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எர்த்தோட அட்மாஸ்பியரால் அப்சர்வ் பண்ணப்படுது. அப்படி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து தப்பிச்சு உள்ள நுழைஞ்ச பாசிட்ரான் எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்க எலக்ட்ரானோட மோதும் போது எக்ஸ்ப்ளோஷன்ஸை கிரியேட் பண்ணுது. பல வருஷமாக சயின்டிஸ்டுங்க இந்த காஸ்மிக் ரேஸ் பாசிட்ரான் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹை எனர்ஜி காஸ்மிக் ரேஸ் கான்ஸ்டன்ட்டாக நம்ம எர்த்தை தாக்குறதுனால எர்த்தோட அட்மாஸ்பியரில் பாசிட்ரான் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுங்களுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சமாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க AMS-2 அப்படின்ற எக்யூப்மெண்ட்டை வச்சு பாசிட்ரான் பிரசன்ஸை டிடெக்ட் பண்ண போது சயின்டிஸ்டுங்களுக்கு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. சயின்டிஸ்டுங்க கால்குலேட் பண்ணதை விட பல மடங்கு அதிகமாக பாசிட்ரான் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரில் கான்ஸ்டன்ட்டாக நடந்துட்டு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகப்படியான பாசிட்ரான் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க இதோட சோர்ஸை தேட ஆரம்பிச்சாங்க. நம்ம பூமியில இருந்து சுமார் 800 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு பல்சார் தான் இதுக்கு காரணம் அப்படின்றத எவிடன்ஸோட சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சூரியனோட 20 மடங்கு மாஸ் அதிகமாக இருக்க ஸ்டார் அதோட லைஃப் டைம் முடிஞ்ச உடனே எக்ஸ்ப்ளோட் ஆகி நியூட்ரான் ஸ்டாரை உருவாக்கும். இந்த ஃபாஸ்ட் ஸ்பின்னிங் நியூட்ரான் ஸ்டாரை தான் பல்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்சார்ஸ் ரொம்ப வேகமாக ரொட்டேட் ஆகிறனால அதோட 2 போல்ஸ்ல இருந்தும் பீம் ஆஃப் ரேடியேஷன்ஸ் லைட் ஸ்பீட்ல எஜெக்ட் ஆகும். அதை பார்க்கறதுக்கு கடலோரமாக இருக்க லைட் ஹவுசஸ் லைட்டை பீம் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதனாலேயே பல்சார்ஸை காஸ்மிக் லைட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியை ஆன்டி மேட்டர் பார்ட்டிகிள்ஸால தாக்கிட்டு இருக்கிற இந்த பல்சார் பேரு ஜெமிங்கா பல்சார். இந்த ஜெமிங்கா பல்சாரோட ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பல்சாரோட சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரான்ஸை பிரித்து எடுத்து லைட் ஸ்பீடில் இந்த எலக்ட்ரான்ஸை ஆக்சலரேட் பண்ண வச்சு பல்சாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட மோத விடும். இதோட ரிசல்ட்டாக அந்த ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்ரான்ஸை கிரியேட் பண்ணும். இப்படி கிரியேட் ஆன ஆன்டி மேட்டர் பார்ட்டிகிள்ஸ் பல வருஷமா நம்ம பூமியை நோக்கி எஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. சயின்டிஸ்டுங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் ஜெமிங்கா பல்சார் நம்ம பூமியில இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கனால அது எமிட் பண்ற பாசிட்ரான்ஸ்ல ஒரு சில பாசிட்ரான்ஸே நம்ம பூமியை வந்து தாக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம அட்மாஸ்பியர்ல பாசிட்ரான் எக்ஸஸா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ரிப்போர்ட்டை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஜெமிங்கா பல்சார் நம்ம மில்கிவே கேலக்சியில் 210 km/s வேகத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பல்சார் நம்ம பூமிக்கு இன்னும் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது ஹை கான்சென்ட்ரேஷனில் பாசிட்ரான நம்ம பூமியை நோக்கி எஜெக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம பூமிக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1 கிராம் பாசிட்ரான் ஹிரோஷிமாவில் வெடிச்ச ஆட்டம் பாம் எமிட் பண்ணுற எனர்ஜியை விட 1.5 மடங்கு அதிகமாகவே எமிட் பண்ணும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நம்ம பூமியிலிருந்து பல 100 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு டெட் ஸ்டார் நம்ம பூமியை நோக்கி பல வருஷமாக ஆன்டி மேட்டர்ஸை எஜெக்ட் பண்ணி நம்மளோட அட்மாஸ்பியரில் நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேஸில் நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.